Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கட்லெட், வெஜிடபிள் கட்லெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி நான் ஒரு 5 பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் இப்படி பிச்சு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ரெடிமேடாகவே பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இல்லைனா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட்டை வாங்கி அதை அரைச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 5 ப்ரெட்டையுமே இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டேன். இப்போ நம்ம அதை மிக்ஸியில் அடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இஞ்சி, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகாய், இதை மட்டும் நான் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஒரு 5 துண்டு மட்டும் இஞ்சி, அப்புறம் ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, ஒரே ஒரு மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ நான் இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் பரப்பரன்னு இருக்கணும், அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் நம்மளுடைய பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை தூக்கி இப்படி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் எடுத்திருக்கோம். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கட்லெட் நம்ம சாப்பிடும்போது வெங்காயம்லாம் நறுன்னு இருக்கக்கூடாது, அதனால் இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட் எடுத்திருக்கேன். இது நான் 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கேரட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 குட்டி பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இந்த மாதிரி துருவி வச்சு உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்துக்கு மட்டும் தானே உப்பு போட்டோம். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் எந்தளவுக்கு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ மசாலா பொடியில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடியும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 3 மசாலா மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளுடைய வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 பெரிய உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி அதை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைசியாக என்ன போட போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கொத்தமல்லி இலை நல்லா குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்தோம்ல பிரெட் கிரம்ஸ், அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மாவு மாதிரி இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பவுலில் ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க. நம்மளுடைய தோசை மாவு இருக்குல்ல, ஸோ அந்த அளவுக்கு கலக்கிக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சாச்சு. இப்போது நம்மளுடைய அந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது, பிரெட் கிரம்ஸ் இருக்குது, அப்புறம் நம்மளுடைய மைதா மாவும் கலக்கி வச்சுருக்கோம். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் நம்ம வடைக்கு தட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் உடையாமல் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த மைதா மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. நல்லா முக்கிட்டு அப்புறம் பிரெட் கிரம்ஸையும் நீங்கள் அதில் நல்லா தூவி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடலாம்.
மிச்சம் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் வந்து குட்டீஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா காய்கறி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த கட்லெட் எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இதில் நீங்கள் வெறும் கேரட்டு பீட்ரூட் மட்டும் போடணும்னு இல்லை, உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ நீங்கள் அது எல்லாத்தையும் கூட போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பீட்ரூட் பதிலாக பீன்ஸ் கூட போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பீட்ரூட் கேரட் எல்லாம் போட்டிருக்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கீழே நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுடைய கட்லெட் வந்து கிட்டத்தட்ட ரெடியாகி முடிஞ்சிட்டு. ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ கடையிலலாம் வாங்கி கொடுக்காம நீங்களே செஞ்சு கொடுங்க. அதுதான் ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ நம்மளோட கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ சும்மா டெக்கரேஷனுக்காக பீட்ரூட்டு கேரட்டு இந்த கொரியாண்டர் லீஃப்லாம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெஜிடபிள் கட்லெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.